ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம சிறை படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த சிறை படம் ஏற்கனவே ஆர்சி சக்தி என்பவரால் இயக்கப்பட்டு வெளிவந்து லட்சுமி நடித்து தேசிய விருது பெற்ற ஒரு பிரபலமான படம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த இந்த படத்தின் அதே பெயரை வைத்து இன்றைக்கு சுரேஷ் ராஜகுமாரி என்பவர் இயக்கியிருக்கிறார். விக்ரம் பிரபு, புதுமுகம் அக்ஷய் குமார், நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. கதாநாயகியும் ஒரு புதுமுகம். அடுத்து இந்த படத்தை லலித் குமார் அப்படிங்கிறவர் 7 ஸ்டுடியோஸ் சார்பாக இதை தயாரிச்சிருக்காரு. கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்குள்ள அவருடைய மனதில் எவ்வளோ ஈரமான இரக்கமான குணம் இருக்குது. போலீஸ்காரங்கனால ஒரு முரட்டுத்தனமான ஆசாமிகளாக இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லா படங்கள்லையும் காட்டியிருக்கோம். வீரதீர செயல்களை தான் காட்டியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர், நேர்மையானவராக இருக்கிறார் என்பதை காட்டியிருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அந்த அதிசயமான ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிங்கிற அறிமுக இயக்குனர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு கொலை குற்றவாளி விசாரணைக்காக வேறு ஒரு கோர்ட்டுக்கு, ஜெயிலிருந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது தப்பிக்க முயற்சிப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை அந்த கோர்ட்டுக்கு அழைச்சி போகிற ஏஆர் போலீஸ் அதிகாரியாக வர விக்ரம் பிரபு அவனுடைய கதையை கேட்குறாரு. அவனுடைய கதையை கேட்டு அவன் மேலே இரக்க குணம் அவன் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கான். அவன் விடுதலை ஆகணும்னு முயற்சி பண்ணி அவனை விடுதலை பண்ண வைக்கிறாரு. இதுக்கு அவருடைய அதிகாரத்தை, ஒவ்வொரு போலீஸ்காரங்களுக்கும் அதிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா போலீஸ்காரங்கனாலே உங்களுக்கு தெரியலாலே மிரட்டுறது, போகிறது, வர்றது, அடிக்கிறது, பிடிக்கிறது, இப்படி தான் எல்லா படத்துலையுமே காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி காட்டியிருக்காரு. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். அந்த போலீஸ் ஆஃபீஸராக விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. சிவாஜியினுடைய பேரன் பிரபு, நடிகர் பிரபுனுடைய பையன். இது வரைக்கும் அவர் எத்தனையோ படங்களில் நடிச்சிருந்தால் கூட அந்த படங்களெல்லாம் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர்களாக அமைந்ததா என்பது சந்தேகம். இந்த படத்தில் அவருடைய நடிப்பு, அதாவது ஆண்டர் பிளே, ரொம்ப அலட்டிக்காமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், தன்னுடைய அந்த முக எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஒரு இரக்க குணம், இதை வைத்து அற்புதமாக நடிச்சிருக்காரு. சிவாஜியினுடைய பேரன் என்பதை அழகாக இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கார். இந்த டைரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவன்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா ஒழுங்காக வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைரக்டருக்கும் தெரியும். அதை இந்த படத்தில் எல்லா நடிகர்கள்ட்டையும் கொடுத்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு. இது ஒரு டைரக்டருடைய படம். எந்த நடிகனையும் சிறந்த நடிகனாக திரையில் ஒரு டைரக்டர் நினச்சா, டைரக்டருக்கு திறமை இருந்தால் காட்ட முடியும். அதை இந்த சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தில் செவ்வனே செஞ்சுருக்கார், நல்லா பண்ணியிருக்கார். அந்த விதத்தில் அந்த அக்ஷய் குமாருங்கிற அந்த கதாநாயகன், புதுமுக கதாநாயகன் எதிர்பாராத விதமாக ஒரு கொலையை பண்ணிடுறான். அந்த கொலை ஏன் பண்ணால், அதிலேருந்து எப்படி அவன் விடுதலை ஆகிறான் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கார். அந்த பையன் சின்ன பையன், ஒன்றும் பெரிய கதாநாயகனுக்குரிய எந்த தோற்றம் அது இது எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ராஜ்கிரனுடைய என் ராசாவின் மனசில் பாட்டை போட்டு ஒரு சீனில் வருது. அது எதுக்காக வச்சாங்க என்ன அப்படின்னு அவங்க டைரக்டர் யோசித்தார். என்ன அப்படிங்கிறது நமக்கு திரைக்கதை குழு யோசிச்சதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த ராஜ்கிரண் முதல் படத்தில் 45 வயசில் கதாநாயகனாக நடித்து ஓஹோன்னு நம்பர் 1 கதாநாயகனாக அந்த முதல் படத்துலேயே அவர் உயர்ந்தார். அப்படிங்கிறத மனசில் வச்சு பண்ணியிருப்பாங்களோ என்னவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய உருவம், தோற்றம் எதுவுமே ஒரு பெரிய கதாநாயகனுக்கு உரிய அம்சங்கள் இல்லைனாலும் அவருடைய அந்த நடிப்பு திறமையால் அவர் தான் டைரக்டர், அவரே தன்னை அந்த கேரக்டரில் மெருகேற்றி வெளிப்படுத்திக்கிட்டார் பெரிய ஒரு நடிகனாக. அதை போல் இந்த பையன் அக்ஷய்குமாருங்கிற புதுமுக பையன் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனான ஒரு உருவ அமைப்பு ஃபிகர் இல்லைன்னா கூட
அந்த டைரக்டர் வந்து அந்த கேரக்டரில் அவனை பொறுத்து ஒரு மிகப்பெரிய நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் பாராட்டுக்குரிய விஷயம். அந்த பையனும் வந்து ரொம்ப யதார்த்தமாக வெகுளித்தனமாக தெரியாமல் பண்ண கொலைக்காக என்னுடைய காதலியை கைப்பிடிக்க முடியாமல் உள்ளேயே இருக்கையா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவன் கெஞ்சி சொல்லும்போது ரொம்ப பரிதாபமாக நடிச்சிருக்காப்புல. பரிதாபத்தை வர வைக்கிற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காப்புல. அப்புறம் அந்த புதுமுக கதாநாயகியாக அந்த அக்ஷய்குமாருடைய காதலியாக ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணுற மாதிரி வர பொண்ணு சோகமான முகத்தை வச்சுக்கிறப்பவும் சிரிக்கிறப்பவும் ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி அழகாக நடிச்சிருக்கு. அவங்களுடைய அம்மா அக்கா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களும் புதுசாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போல் இந்த விக்ரம் பிரபுவுடைய மனைவியாக வர அவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அங்கங்கே ஒவ்வொரு காட்சிகளில் வந்தாலும் முதல் காட்சியில் புருஷன் சரியான நேரத்துக்கு வரலன்னு எதிர்ப்பை காட்டும்போதோ, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸராக வேலையில் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போதோ அவங்களுக்குள்ள அந்த காதல் 2 பேரும் போலீஸ் தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த காதலை பரிமாறிக்கொள்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக டைரக்டர் அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருக்காரு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் அந்த வில்லனா கதாநாயகியினுடைய அக்கா புருஷனாக வந்து அவன்தான் படத்தில் பெரிய வில்லன்னா வரான். அவனும் வந்து ஒரு நல்லா தான் நடிச்சிருக்கான். இப்படி படத்தை வந்து விறுவிறுப்பாக 2 மணி நேரம் இந்த சுரேஷ் ராஜகுமாரி வந்து ஏற்கனவே பல படங்களில் வந்த காட்சி அமைப்புகள் இது மாதிரி அதை தோணுது அந்த படங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட அதெல்லாம் மறக்கடித்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரு. கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பு. ஜட்ஜாக வர தேனப்பன் வந்து ஒரு காட்சியில் ஏன் இந்த கேஸை இவ்வளோ நாளாக விசாரிக்கலை அப்படின்னு அந்த போலீஸு ஏஆர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இதில் இதுக்கு சரியான தீர்ப்பு கொடுப்போம்னு சொல்கிற ஒரு நல்ல ஜட்ஜாகவும் அவர் வந்திருக்காரு. இப்படி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன்றும் பெரிய இதுக்கு செலவெல்லாம் ஆகிருக்குன்னு படத்தை பார்த்தா தெரியல. ஒரு வில்லேஜு ஒரு கோர்ட்டு அப்படி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நார்மலான நடிகர்களை வச்சு அழகாக விறுவிறுப்பாக ரசிக்கிற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் லலித் குமாரையும் அந்த டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரையும் நம்ம பாராட்டலாம். விக்ரம் பிரபுக்கும் இது ஒரு நல்ல பேர் கொடுக்குற படம். ஸோ போரடிக்காமல் படத்தை கொண்டு போன சுரேஷ் ராஜகுமாரி அண்ட் டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மியூசிக்கும் நல்லாயிருக்கு. அதே போல் ஃபோட்டோகிராஃபி கேமரா வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து படத்துடைய டைரக்டர் எடிட்டரை நம்ம பாராட்டணும். ஏன்னா டெம்போ குறையாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு ஒரு எடிட்டிங் தான் முக்கியம். அதை அருமையாக இந்த எடிட்டர் பண்ணியிருக்காரு. அவரையும் நம்ம பாராட்டலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து போரடிக்காமல் பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக கொடுத்ததுக்காக இந்த டீமை நம்ம பாராட்டுவோம். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம்.